எனிவே இந்த வீக் முழுக்க பயங்கர பேட்ச் வந்து ஷெட்யூல் டைட்ப்பா. சரி இங்க என்ன ப்ராப்ளம் அதை சொல்லுங்க. நாளைக்கு நம்ம வெட்டு ஒன்று துண்டு 2 ஷோல த மியூசியம் ஆஃப் நோட்டோரியஸ் கில்லர்ஸ் டைரக்டர் சிவபிரகாசனோட இன்டர்வியூ டெலிகாஸ்ட் இருக்கும். ஆனா அவர் பாதியிலே கோச்சுட்டு போயிட்டாரு. 2-3 நாளா ப்ரோமோ வேற போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் யாருக்குமே பேட்டி கொடுக்காத சிவபிரகாசம் நம்ம சேனலுக்கு எக்ஸ்க்ளூசிவா கொடுத்துருக்காரு அப்படின்னு. அது மட்டும் இல்ல, பல மர்மங்கள் அடங்கிய அவரோட மியூசியத்தை பத்தி சில திடீர்னு உண்மைகள் வெளிவரும். கொலையாளிகளின் சிலையா அல்லது கொலை செய்யப்பட்டவர்களின் சிலையா இப்படின்னு ப்ரோமோலாம் வேற போட்டு பில்டப்லாம் வேற கொடுத்துருக்கோம் பூர்வியே. பார்த்து டீசரை பார்த்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. இப்போ நாளைக்கு அந்த எபிசோட் வரலன்னு வச்சுக்கோங்க, மற்ற சேனல்லாம் நம்ம போட்டு நாஸ்தி பண்ணிடுவாங்க. என்ன பூர்விகா, நான் டென்ஷன்ல இருந்துட்டு இருக்கேன், நீ சிரிச்சிட்டு இருக்கிய. நாளைக்கு அவரோட ஃபுல் ஷெட்யூல் இதுல யாரில் போயிருக்கு? அதான் அவர் பாதியிலே கோச்சுக்கிட்டு போயிட்டாரு. அவர் பாதியில கோச்சிட்டு போனது வரைக்கும் தான் உங்களுக்கு தெரியும். ஏன் அப்புறம் என்ன? அதை லைவா பாருங்க. நீங்க டாக்டர் சிவபிரகாசம் தானே? ஆமா, நீங்க? சார் ஆட்டோகிராஃப் ப்ளீஸ் சார். உங்களை தான் இத்தனை நாள் மீட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் சார். நீங்க யாருன்னு சொல்லுங்க சார். முதல்ல கையெழுத்து சார். சார் நீங்க எவ்வளவு பெரிய ஜீனியஸ், எவ்வளவு பெரிய பர்சனாலிட்டி. உங்களோட திங்கிங்கே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு சார். இன்டர்வியூ கூட லுங்கியில வந்திருக்கீங்க. ஆக்சுவலா சார் நீங்க எங்களை விட ரொம்ப அட்வான்ஸா திங்க் பண்றீங்க சார். இந்த சென்சேஷன் கான்ட்ரவர்சி இதெல்லாம் கிரியேட் பண்றதுல ஜனங்க எப்பவும் நம்மளை பத்தி தான் சார் நினைச்சிட்டு இருக்கணும். அதுக்கு நம்ம எந்த லெவலுக்கு வேணாலும் போகலாம். சூப்பர் சார், சூப்பர். ஆக்சுவலி உங்ககிட்ட இருந்து நான் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு சார். நீங்க யாருன்னு சொல்லலையே சார். ரொம்ப ஆர்டினரி பர்சன். உங்களை மாதிரி செலிபிரிட்டிலாம் இல்லை. நானும் செலிபிரிட்டி எல்லாம் கிடையாது. தன்னடக்கம் சார். உங்களோட தன்னடக்கத்தை நான் ரொம்பவே பாராட்டுறேன் சார். உங்களை பத்தியும் உங்களோட மியூசியத்தை பத்தியும் தான் சார் நானே பேசிட்டு இருக்கு. அப்படியா, எனக்கு ஒன்றும் தெரியாதே அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க சார். சார் இன்டர்வியூ முடிஞ்சிருச்சா? நான் இங்க இன்டர்வியூ வந்தது உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க யாருன்னு சொல்லல சார். அந்த தமிழுக்கு தான் உங்களை இன்டர்வியூ எடுத்தாங்க. அவங்க சுத்த வேஸ்ட் சார். இப்போதான் சேர்ந்துருக்காங்க. தமிழே ஒழுங்கா தெரியாது. இந்த லாவுக்கும் கூட வித்தியாசம் தெரியாதுன்னா பாத்துக்கோங்க. டிபிக்கல் டெலிவிஷன் ரோல். இல்ல, நீங்க யாருன்னு? நான் பூர்விகா, இன்வெஸ்டிகேட்டிவ் டிவி பிரசன்டர். நிறைய ஸ்டிங் ஆபரேஷன்லாம் நடத்திருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. நீங்க தான் எந்த டிவி சேனல்லையும் எந்த ப்ரோக்ராமையும் பார்க்கறதே இல்லையே. என்னை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. என்ன சார், ஒரு செலிபிரிட்டியை பார்க்க போகணும்னா அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணணும். உங்களை பத்தி எல்லா டீட்டெயில்ஸும் நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த அவங்க இன்டர்வியூ எடுத்தவங்க உங்களை விளக்கத்தரமான கேள்வியெல்லாம் கேட்டிருப்பாங்க. ரொம்பவே இரிட்டேட் பண்ணிட்டாங்க. அதான் பாதியிலே கிளம்பி வந்துட்டேன். ஆக்சுவலி இதையும் நான் எதிர்பார்த்ததுதான் சார். சார் அவங்கள விடுங்க சார். அவங்களுக்கு அத்தனை மெச்சூரிட்டி வந்தாரு. அந்த பொண்ணை பார்த்தா நல்ல பெரிய பொண்ணு மாதிரி தானே தெரியுதா? சார் நான் அந்த அர்த்தத்துல சொல்ல. அவங்க விடுங்க சார். நான் உங்களை இன்டர்வியூ எடுக்கிறேன். பை தி வே நானும் இந்த சேனல்ல தான் ஒர்க் பண்றேன். உங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை சொன்னா போதும். சார் ப்ளீஸ் இன்டர்வியூ கார்டு. இப்படி பேசுறா அவ்வளவு நல்லா இருக்கு. அதை விட்டுட்டு இரிட்டேட் பண்ணிட்டாங்க அவங்க. சார் ப்ளீஸ் ஷெல்வி. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். சொல்லுங்க. இந்த லுங்கியை மாத்திட்டு கொஞ்சம் ஒரு வழியா இன்டர்வியூ எடுத்து எடிட்டிங்க்கு அனுப்பியாச்சு. சில சமயம் நம்ம இந்த பால்காரங்க மாதிரி இருக்க வேண்டியதா இருக்கு. எனக்கு பால்காரனா? ஆமா. ஆடி கறக்க வேண்டிய மாட்டை ஆடி கறக்கணும், பாடி கறக்க வேண்டிய மாட்டை பாடி கறக்க வேண்டியது இருக்கு. இப்பெல்லாம் எங்க கறந்த பால் எல்லாம் கலப்பட பால் தானே. அந்த சிவபிரகாசத்தோட பேச எனக்கு ஆக்சுவலி இன்ட்ரெஸ்ட் பயங்கரமா டெவலப் ஆகும். அந்த மியூசியம்ல ஏதோ பயங்கரமான மர்மங்கள் இருக்குன்னு தோணுது. அது எப்படியாவது ஒரு நைட்டு போய் அங்க ஸ்டே பண்ணா செத்து போயிருப்பாங்களா? என்ன பேய் பிசாசா இருக்கு? இந்த பேய் பிசாசா சுத்தம் நம்பக்க எனக்கு அதுலதான் நம்பிக்கையே கிடையாது. அண்ட் உங்களுக்கே தெரியும், இந்த பூர்விகாவுக்கு ஒரு டைம் டவுட் வந்துச்சுன்னா என்ன ஏதுன்னு டீட்டெயிலா ப்ரூவ் பண்ணாம விட மாட்டேன். பூர்விகா என்ன பண்ண போற? அந்த மியூசியத்துல ஒரு நைட் ஸ்டே பண்ணி என்ன நடக்குதுன்னு பார்க்க போறேன். எதுக்கு பூர்வி தேவையில்லாத ரிஸ்க் எடுத்துக்கிட்டு? வாழ்க்கையில ரிஸ்க் எடுத்தாதான் ஜெயிக்க முடியும். ஹிந்தியில சொல்வாங்களே, ஜோ டர் கயா சம்ஜோ மர் கயா. அது என்ன கங்கையா மர்கையான்னு? புலி கொள்ளாது கிளி கொள்ளும், கிட்டத்தட்ட அதே அர்த்தம் தான். இந்த சிலை கடத்தெல்லாம் இப்போ ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு இல்லையா? எனக்கு என்னவோ இந்த டாக்டர் சிவபிரகாசமும் இந்த மியூசியத்துக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்குன்னு
ஏதுன்னு டீட்டெயிலாக எக்ஸ்போஸ் பண்ணாமல் நான் விட போகிறது. ஏய், இங்க பாரு பொருளே, அங்க என்ன வேணா நடந்துட்டு போட்டோம், நமக்கே வந்து சொல்லு. அது மட்டும் இல்லாம அந்த கொலைகார சிலைகளோட இருந்தாங்கன்னா உயிரோட வரமாட்டாங்க, உயிரோட திரும்பி வரமாட்டாங்க அப்படின்னு தீர்மானமா சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அது மட்டும் இல்ல, நாட்டுல வேற எத்தனையோ பிரச்சனைகள்லாம் இருக்கு. அதை விட்டுட்டு இதுக்கு பின்னால ஏன் போறீங்க? நோ, எனக்கு என்னவோ அங்கே போனால் ஒரு பெரிய ஸ்கூப் கிடைக்கும் தோணும். அண்ட் உங்களுக்கே தெரியும், பூர்விகா முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டாங்க. ஹலோ ஹலோ. சார், நானா பூர்விகா. சொல்லுங்க பூர்விகா. குட் ஈவினிங். சார், ஐ ஹவ் மேட் அப் மை மைண்ட். ஓ, சண்டே அன்னைக்கு நைட்டு உங்க மியூசியத்தில் இருக்கிற சிலைகளோட ஒரு நைட் ஸ்பெண்ட் பண்ண போறேன். ஓ, யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். பட் உங்களை எச்சரிக்க வேண்டியது என்னுடைய கடமை. சார், உங்க கடமையை நீங்க பண்ணிட்டீங்க, என் கடமையை நான் பண்றேன். அண்ட் மறந்துடாதீங்க, சண்டே நைட் எக்ஸாக்ட்லி 9:30க்கு நான் அங்க மியூசியத்தில் இருப்பேன். ஓகே ஓகே, 9:30க்கு உங்களை ரிசீவ் பண்ணது நான் வெயிட் பண்றேன். ஓகே, தேங்க்யூ சார். Bye. தேங்க்யூ ஸோ மச். Bye. Well, girls, Sunday morning, உலகநாயகனோட ஒரு மீட். And Sunday night, மனிதன் பாதி சிலைகள் பாதியோட ஒரு மீட். Oh God! என்னாச்சு? ஏய், வைரமுத்துவோட ஒரு இன்டர்வியூ. என்ன நடந்தது, ஏது நடந்தது, எனக்கு டீட்டெயிலா எக்ஸ்க்ளூசிவா எனக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. சரி girls, நான் கிளம்புறேன். அந்த இன்டர்வியூ முடிஞ்சு எடிட்டிங் முடிச்சுட்டு வந்தோடனே என்ன எதுன்னு பார்த்து யாரும் அனுப்பிடுங்க. சரியா? ஓகே, பை. See you on Monday. Bye. என்னையா, நான் சிலையோட தான் போய் இருக்க போறேன், என்ன விஷ் பண்ண மாட்டீங்களா? ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட். All the best, பூர்விகா. நல்லா சந்தோஷமா சொல்றது. ஓகே ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஓகே, see you on Monday. இந்த கம்ப விலைக்கு வாங்குறதுன்னு சொல்றாங்கல்ல, அது இதுதான். எனக்கும் அதான் மேடம் தோணுது. இந்த வாட்டி ஏதோ ஒரு ஆபத்துல மாட்டிக்க போறாங்களோன்னு தோணுது. அந்த கடவுள் தான் அவங்கள காப்பாற்றணும். நீ வேற, கடவுளையே யாராவது காப்பாற்ற வேண்டியிருக்கு. அவன் உயிரோட திரும்பி வரணும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிப்போம். என்ன மேடம் இவ்வளோ நெகட்டிவா பேசுறீங்க? என்னவோ தெரியல, ஆனா ஏதோ நடக்கக்கூடாத ஒண்ணு நடக்க போகுதுன்னு என்னோட உள் மனசு சொல்லுது. லெட் அஸ் ப்ரே ஃபார் ஹர். அனிகாச்சலம், அனிகாச்சலம், லைட்லாம் போடுதா? வாங்க பூர்விகா. பூர்விகா, இதுதான் or should I say the notorious impossible collection. இங்க இருக்கிற ஒவ்வொரு சிலைக்கும் ஒரு கதை இருக்கு. இல்ல murder story. அதுல பிரதானமா இருக்கிற சில சிலைகளை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். இவங்கதான் ஷீலா தேவி. கணவன் மனைவி தகராறு வந்ததுல புருஷனை பெட் கிரைண்டர் கல்லால் அவன் மண்டையை பொழந்து கொண்டுட்டாங்க. சார், அவங்க முகத்தை பார்த்தா ரொம்ப சாதுவா இருக்காங்க. இப்பெல்லாம் சாதுக்களை தான் நம்பவே கூடாது. அப்படி அப்படி என்ன தகராறு சார்? பூர்விகா, நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. நீங்க சொல்லுங்க, நம்பர் தான் வேண்டாமான்னு நான் டிசைட் பண்ணிக்கிறேன். ரொம்ப தான் நக்கல் உங்களுக்கு. ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இவங்க விஜயோட ஃபேன், இவங்க ஹஸ்பண்ட் அஜித்தோட ஃபேன். அதுல யாரு நம்பர் 1 அப்படிங்கிற ஒரு சின்ன டிஸ்கஷன்ல ஆரம்பிச்சு அது வாக்குவாதமாயி ஒரு ஸ்டேஜ்ல பொறுக்க முடியாம இவங்க அவரை கொண்டுட்டாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் இந்த தமிழ்நாட்டில் தான் சினிமா மோகமும் சினிமா வெறியும் ஜாஸ்தி இருக்குன்னு கம்பேர்ட் டு அதர் ஸ்டேட். யா யூ ஆர் ரைட், வெரி ரைட். சார், இவனை கொஞ்சம் தள்ளி நிக்க சொல்லுங்க சார். அவன் பார்க்கதான் அப்படி இருப்பான், பட் ஹி இஸ் ஹார்ம்லெஸ். கொஞ்சம் தள்ளி இங்க பாருங்க, இவன் தான் நொட்டோரியஸ் நடராஜ். நைலான் கயிறு நடராஜ்னு இவருக்கு இன்னொரு பேரு. எந்த விதமான தடயமும் இல்லாம ஆளுங்களை தீர்த்து கட்டுறதுல எக்ஸ்பர்ட். என்ன பயந்துட்டீங்களா?
ஸ்லெட்ஜ் ஹேமர். வயசு வித்தியாசமே பார்க்க மாட்டேன். யாரா இருந்தாலும் சுத்தியல் தான். Hello, how do you do? இந்த சிலை கையெல்லாம் ஆட்டாது. 2 மாசத்துக்கு முன்னாடி தான் போலீஸ் என்கவுண்டர்ங்கிற பேர்ல இவரை போட்டு தட்டாங்க. இந்த சிலையை பாருங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊரையே நடுநடுக்க வச்ச நல்ல சிலை. மற்றவங்கள மாதிரி ஆளுங்களை கொல்றதுக்கு இவர் எந்த ஆயுதத்தையும் தேடி அலையிறது. அவரோட கைதான் ஒரு ஆயுதம். கழுத்தை நெரிச்சு போட்டு போயிட்டே இருந்தார். 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பைக் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. என்ன பயந்துட்டீங்களா? இல்ல, பயமா? எனக்கா? நோ வே. அப்படி பயந்துருந்தானா இதை நான் ஒரு சேலஞ்சா எடுத்துட்டு வந்திருப்பேனா? ஜஸ்ட் கீனா அப்சர்வ் பண்ணேன். வெல், ஃபைனலி இவர் டாக்டர் சாரநாத். இவரோட சிலையை தான் நீங்க பக்கவா நோட் பண்ணீங்க. ஒரு மனோதத்துவ நிபுணர். யூ மீன் சைக்கியாட்ரிஸ்ட்? எஸ், அப்படி சொன்னதான் உங்களுக்கு புரியுங்களா? எஸ், as a psychiatrist பல பேரோட பிரச்சனைகளை கேட்டு கேட்டு இவரே சைக்கோவா மாறிட்டார். அண்ட் இவரோட பொழுதுபோக்கு ரொம்பவே அலாதியானது. இவர் மனுஷங்களோட குரல் வளைய சேகரிக்கிறார். அதுக்கு இவர் பயன்படுத்துற ஆயுதம் இருக்கு பாருங்க, நாவிதனோட கத்தி. நாவிதன் கத்தியா? எஸ், பார்பர்ஸ் ரேசர். பேசுறதுனால தானே நாட்டில் இன்னைக்கு பல பிரச்சனை இல்லை. அதுக்கு குரல் தானே ஆதாரம். அது அந்த குரலே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இவரோட தியரி. இங்க இருக்கிற ஒவ்வொரு சிலைகளும் ஒன்னா இவங்க இறந்து போயிட்டாங்க, அப்படி இல்லைன்னா இப்ப ஜெயில இருக்காங்க. ஆனா இந்த டாக்டர் சாரநாத் நேத்திக்கு தான் ஒரு கிழவியோட குரல் வளைய அறுக்கும் போது போலீஸ்ல பிடிபட்டார். அப்படியா? என்ன பூர்விகா, பயந்துட்டீங்களா? இல்ல, இந்த சிலை கொஞ்சம் அசைஞ்ச மாதிரி இருந்தது. சிலைகள்லாம் சிலைகள் தான்ப்பா. பாருங்களேன், இங்க இருக்கிற சிலைகள்லாம் ரொம்பவே தத்ரூபமா நாங்க அமைச்சிருக்கோம். அதுதான் எங்க மியூசியத்தோட ஸ்பெஷாலிட்டியும் கூட. நீங்க பயமே இல்லைன்னு சொன்னாலும் நீங்க பயப்படுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. பாருங்க பூர்விகா, இப்ப கூட சொல்றேன், தயவு செஞ்சு வேண்டாம்னா போயிடுங்க. என்ன சார், இப்படியே சைக்காலஜிக்கலா பேசி என்னை பயமுறுத்தலான்னு பாக்குறீங்களா? நோ வே. வந்த காரியத்தை முடிக்காம நான் போக மாட்டேன். And thanks for your concern. Good night. It's fine. Wish you all the best. And by the way, கனிகாச்சலம் இங்க தான் இருப்பாரு. ஏதாவது வேணா கால் பண்ணுங்க. He'll take care. Anyway, Good night. thanks. Good night. See you tomorrow. Yes. Bye. வாங்க. Good night. என்ன பார்த்துட்டே இருக்க? Go man. Go.
படிச்சு பார்க்குறேன். ஓ ஓ நீங்கெல்லாம் சிலைகள் தானே, எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. இந்த ஆர்டிக்கலுக்கு என்ன தலைப்பு வைக்கலாம்? क्रूर கொலையாளிகளின் மத்தியில் ஓர் இரவு. Too long. சிலைகளுடன் ஓர் இரவு. இல்ல இல்ல, மக்களுக்கு அப்படியே கேட்சியர். என்ன பண்ணலாம்? சிலையும் கொலையும். எஸ், திஸ் இஸ் த கரெக்ட், இது எக்ஸாக்ட் டாபிக். சிலையும் கொலையும். என்ன கண்ணே எடுத்துட்டு வா. டேபிள் மேல வை. ஏதாவது வேணும்னா நானே கூப்பிடுறேன். சும்மா சும்மா வந்துட்டு இருக்காத. ஓ ஓ மேன். நோ ப்ராப்ளம். சிலைகள் தான். மணி என்ன அது? 10 தான். அதா இன்னும் 8 மணி நேரம் கிடக்கும். என்ன பண்ணலாம் சார்? ஃபியூ மினிட்ஸ் தூங்குவோம். ஓ காட், 12 ஆச்சு. 2.5 மணி நேரத்துக்கு மேல தூங்கியிருக்கேன். டிஸ்டர்பன்ஸே இல்லைன்னா தூக்கம் நல்லா தான் வருது. பசிக்கிற மாதிரி இருக்கே, சாப்பிடு.
என்ன? ஒண்ணும் இல்ல. அப்புறம் ஏன் சும்மா சும்மா வந்துட்டு போற? என்ன நான் உயிரோட இருக்கேனா இல்ல செத்துட்டேனான்னு பாக்குறியா? நான் உயிரோட தான் இருப்பேன், எனக்கு ஒன்றும் ஆகாது. நீங்க எல்லாரும் தான் ஒன்றும் இல்லாம ஆக போறீங்க. நான் நாளைக்கு பப்ளிஷ் பண்ண போற ஆர்டிக்கல் உங்களை எல்லாரையும் தான் எக்ஸ்போஸ் பண்ண போறது. எஸ்பெஷலி இங்க நடக்கிற மர்டர். ஆமா, நீங்க தான் ஒன்றும் இல்லாம ஆக போறீங்க. சொன்னேன் இல்லையா, ஏதாவது வேணும்னா நானே கூப்பிடுறேன்னு. ஓ, சும்மா ஆனா வந்து வந்து பார்த்துட்டு இருக்காரு. போவேன். Trying to intimidate me. ஓ, இன்னும் 5 மணி நேரம் இருக்கு. நாளை காலையில என்ன சிட்டி முழுக்க சென்சேஷனல் நியூஸ். இந்த நாடே பூர்விகாவை பத்தி தான் பேசிட்டு இருக்க போகுது. பூர்விகா பூர்விகா பூர்விகா, வா வா வா. சார் சொல்லுங்க சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஆமா சார், நான் தான் எக்ஸ்போஸ் பண்ணேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். எஸ் சார். ஆமா மேடம். கரெக்ட் சார். இது நம்ம டியூட்டி இல்லையா? நம்ம செய்யாம பின்ன வேற யாரும் செய்யணும். அது எப்படி ஒரு நைட் அங்கே ஸ்டே பண்ணா மாட்டர் ஆயிடுவோமா? என்ன எதுவும் நான் விடாம பண்ணணும்னு தான் பண்ணினேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ தேங்க்யூ மேடம். அவங்கள்ட்டையும் சொல்லிருங்க. ஓகே, தேங்க்ஸ் தேங்க்ஸ் அ லாட். இந்த மயான அமைதி எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது.